ஈரோட்டில் அடுத்தடுத்து நடைபெறும் கொலைகளை கண்டித்து பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க. என வரும்பொழுது குறிப்பிடுத்திட்டு வந்தங்க. 2022, 23, 24 3 வருஷம் சேர்த்தி 22, 23, 24 பாலியல் வன்கொடுமைகள் 1319, பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் 4949, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் 16518. 3 வருஷத்துல பாருங்க. 2022, 23, 24 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம், போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா. 16518. இந்தியால எந்த மாநிலத்திலையும் 16000 கேஸ்ல கிடையாதுங்க ஐயா. பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க, 100, 200 இல்லைங்க ஐயா. 4949, 5000 கேஸ்ல இருக்கு. சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில இல்ல. கையை விட்டு அது போயிருச்சுங்க ஐயா. கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்ல. அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். 2026 ஏப்ரல் மாசத்தில் நடக்கிற தேர்தல் நாளை காலையில் நடத்திடலாமே, உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமே. நல்ல ஒரு திறமையான, தகுதி வாய்ந்த, இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும். அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும். அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும். அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது. அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால் இதை அனைத்தையும் கண்டித்து சிவகரியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த இறந்து போன 2 ஆன்மாக்கள், குழந்தைகள் 2 பையன் பொண்ணு பாத்தீங்கன்னா கதறி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள். எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க பார்த்தது எல்லாம் எப்படி பாருங்க, கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க, காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் அருமை சொந்தங்களே, ஒரு பக்கம் நாம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம், ஒரு ஜனநாயகத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்து சொல்றீங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கும் சிவகிரியில. ஒரு